ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அதுக்கப்புறம் அக்கா கிட்டே ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணதுக்கப்புறமும் அக்கா எதுவுமே ரிப்ளை பண்ணலை. இது மாதிரி ஏன்டா போகிற, எதுக்காக போகிற, நீங்கள் நம்ம வீட்டில் பிரச்சனை தானே, பார்த்துக்கலாம், பேசி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லவே இல்லை. எதாக இருந்தாலும் ஒரு இதாக பேசுகிறவங்க அன்றைக்கின்னு பார்த்து எதுவுமே என்கிட்ட பேசலை, ஒரு சகஜமாக நடந்துக்கலை, எதுவுமே இது பண்ணல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நம்மளை விட அவங்களுக்கு பணங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதோட மற்றவங்க கிட்ட நம்ம வெளிநாட்டில் எனக்கு பையன் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறதுல தான் இவங்க இதாக இருக்கிறாங்களே தவிர நம்மளோட சந்தோஷத்தை பற்றி இவங்க நினச்சே பார்க்கல அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. நான் அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்மளுக்கு இதுக்கப்புறம் நம்ம எதுவும் இது பண்ண தேவையில்லை, நம்மளுக்கான ஒரு இதை நம்ம தான் இனிமேல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நானும் கிளம்பி போயிட்டேன். போனதுக்கப்புறமும் ஃபோனே வரல. யாருமே வீட்டிலேருந்து அப்பாவாக இருக்கட்டும் இல்லை அக்கா யாருமே அம்மா கொண்டு ஃபோன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வாரம் நான் மட்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். அம்மா மட்டும் எப்படியோ அட்ரஸ் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு பண்ணி ஹாஸ்டலுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஈவினிங் போல் ஒரு 4 மணி 4:30 போல் நான் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏம்மா நீங்களாம் வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் அழுக வந்துடுச்சு. எங்கள் அம்மாவுக்குமே அழுக வந்துடுச்சு. ஏன்னா அவங்களால எதுவும் சொல்ல முடியல. அவங்களால ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்ததுனால அவங்களால எதுவுமே சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் அவங்களுமே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் வந்தது ரொம்ப கவலையான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. அவங்கள பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலும் நம்ம அம்மா நம்மளை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க சொன்னாங்க, நீ ஏன் இந்த மாதிரிலாம் வீட்டை விட்டுலாம் வர்ற, உங்கள் அப்பா கோவமாக இருக்கிறது உண்மை தான், இருந்தாலும் அவர் கோபத்தி தான் உனக்கு தெரியும், கொஞ்ச நாள் நல்லா இருப்பார், கொஞ்ச நாள் இப்படி நடந்துக்குவார், அவர் விஷயம்லாம் ஒரு விஷயம்னு நினச்சிட்டு நீ இது பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் அதெல்லாம் நினைக்கல, இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, என்ன தான் இருந்தாலும் நம்ம வீட்டில் சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் பண்ண முடியுமா, நல்லா யோசிச்சுப்பார். அதனாலயே தான் நான் யோசிச்சு இது பண்ணேன். அப்போ தான் எனக்கு புரியும் அப்படிங்கிறது உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, சரி ஓகே, நீ அதெல்லாம் வேறு ஒரு விஷயத்த நம்ம சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னா அதை அடுத்ததுக்கு நான் ஒரு முயற்சிகளை தான் நான் பண்ண போகிறேன். மற்றபடி இவங்க பேசுகிறதையோ இல்லை அப்பா பேசுகிறதையோ நான் எதையுமே நினச்சிட்டு இருக்க போகிறதில்ல. நான் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்ய போகிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாதுமா அப்படின்னோடனே, நீ அது மாதிரிலாம் பேசாதப்பா, நீ வீட்டுக்கு வா, நான் பார்த்துக்கிறேன், அப்பா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா, நான் வந்ததுபடியே இருக்கட்டும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. போக போக நமக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். போக போக ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு இப்போ இருக்கிற ஒரு நேரங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு தெரியல. விட்டுருங்க நீங்கள் அதை அப்பாவோட பேச்செல்லாம் இனிமேல் நான் எதுவுமே கேட்குறதா இல்லைம்மா, அவ்வளோதான். என் முடிவில் நான் தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னோடனே, சரிப்பா, அப்போனா நீ எதையும் நீ இது பண்ணிக்கிட்டு இருக்காத, எதாக இருந்தாலும் சரியாயிடும். நீ வேலைக்கு போகிறப்ப வரப்போ பார்த்து போகணும் வரணும், அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தேவையான ஒரு விஷயமா இருக்குது. நீ ஒன்றும் எதை பற்றியும் ஒன்றும் கவலைப்படாதப்பா, இப்போதைக்கு இருக்கிற நிலமை மாறும், நீ அதையே யோசிச்சுக்கிட்டு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், மாறும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு கொஞ்சம் ஆறுதல் சொன்னாங்க. இருந்தாலுமே எனக்கு அம்மா விட்டு வந்தது கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. ஏன்னா எதாக இருந்தாலும் நான் ஒரு விஷயம் நினச்சேன்னா அதை உடனே செய்வாங்க. ஒரு சாப்பாட்டு விஷயமா இருக்கலாம், பண விஷயமா இருக்கலாம், எல்லாமே ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க அவங்க. ஆனால் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு என்னால் அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கவலையான ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அவங்க வேறு வழி கிடையாது. ஏன்னா அம்மாவோட வீட்டு சைட்லேயே மாமா யாருமே ஒரு சப்போர்ட்டிவ் கிடையாது. அதனால் அப்பாவை மட்டுமே நம்பி இருக்கிற மாதிரியான ஒரு நிலமையில தான் அம்மா இருக்காங்க. அதனால் அவங்கள எதுவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட இதுங்கிறது அவங்களுக்கு தெரியும், என்ன மாதிரியான ஒரு நிலமையில இருக்கிறாங்கங்கிறது எனக்கு புரியும். அதனால் நான் அம்மா எதுவுமே கோவப்படலை. அம்மாவும் சொன்னாங்க, என்ன கோவப்படாதப்பா, என்னோட நிலமை உனக்கு தெரியும், உனக்கு தெரியாமல் கிடையாது, கண்டிப்பாக அந்த நிலமை மாறும் அப்படிங்கிறத நாங்கள் 2 பேருமே நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அம்மா சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க நைட்டுக்கு ஹாட் பாக்ஸில். அதில் அப்புறம் சாப்பிட்டேன். இட்லி செஞ்சு எனக்கு பிடிச்ச மாதிரி சட்னி இதெல்லாம் செஞ்சு வடை இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம்
அம்மா கையில் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வாரம் 10 நாள் ஆக போதா, அதனால ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இடையில இடையில ஏதாச்சும் நான் சமைச்சு இந்த பக்கமாக வர்றப்போ வந்து கோயிலுக்கு போவேன், இந்த பக்கமாக தான், இந்த பக்கம் தானே, அதனால தெரியும். இப்போ தான் இடத்த பார்த்துக்கிட்டேன்ல, இனிமேல் நான் வந்து ஏதாச்சும் நான் சமைச்சு உனக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. நீ அதுக்காகலாம் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதம்மா, எதுவே நடந்தது நடக்கட்டும், விட்டுட்டு நீ வேலையை பாரு. அப்பாவை பற்றி நீ இனிமேல் வந்து எதுவும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அம்மாக்கிட்ட நான் வந்து சொன்னேன்.